பையன் தினம் குடிக்கிறாங்கிறான் குடுக்கலன்னா கை தூக்கிட்டு அடிக்கிறான் சாமி. எங்கள் தங்கச்சி புருஷன் குடிச்சே 2 கிட்லியும் ஃபெயில் ஆகி இப்போ செத்து 6 மாதம்தான் ஆகுது. எங்கள் தங்கச்சி 25 வயசு தான் ஆகுது. தாலி அறுத்துட்டு 2 குழந்தையோட எங்கள் தம்பி வீட்டிலே இருக்கு. பாவமாக இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு. நீங்க பாரை மூடினால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட யாரும் வந்து தங்க மாட்டாங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க. தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தான். கருப்பு வெள்ளை காலத்தில் வில்லன்கள் குடித்தார்கள். நாயகர்களோ திருந்துவதற்கு முந்தைய கெட்டவர்களாக மட்டும் நடித்தார்கள். இன்றோ நாயகன், நாயகி, வில்லன், நகைச்சுவை நடிகர்கள், துணை நடிகர்கள் என்று குடிக்காதோர் யாரும் இல்லை. தமிழகத்தின் கேளிக்கை உணர்ச்சி இதுதான் என்று மதுக்குப்பி ஒவ்வொரு காட்சியிலும் உசுப்பி விடுகிறது. எனினும் மது பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு என்று எல்லா சினிமாக்களும் துவக்கத்தில் எச்சரிக்காமல் இல்லை. இந்த எச்சரிக்கையை எக்காலம் செய்கின்றன அடுத்து வரும் காட்சிகள். மது பழக்கம் மக்களை அடிமையாக்குவது, உடல் நலத்தை அழிப்பது குறித்த ஆய்வுகள் ஏராளம். தரவுகள் புள்ளி விவரங்களை தாண்டி இரத்த சாட்சியங்களாக தமிழகத்தின் மயானங்களில் அன்றாட மழுகுரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றின் கரையில் இருக்கும் ஒரு அழகான கிராமம் மேலப்பாளையம். மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் இந்தியா முழுவதும் 250 மாவட்டங்களை பின்தங்கியவை என அறிவித்து நிதி உதவி அளிக்கிறது. தமிழகத்தில் கடலூரையும் உள்ளிட்டு 6 மாவட்டங்கள் அப்படி நிதி உதவி பெறுகின்றன. 26 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பின்தங்கிய கடலூர் மாவட்டத்தில் 8 தாலுகாக்கள் உள்ளன. அதில் விருத்தாச்சலம் தாலுகாவில் இருக்கும் 136 வருவாய் கிராமங்களில் மேலப்பாளையூர் கிராமமும் ஒன்று. பச்சை கம்பளமாய் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் மேலப்பாளையூர் கிராமத்திலிருந்து அரசுக்கு வருவாய் எப்படி வருகிறது? விவசாயத்தின் மூலமா? இன்றைக்கு பெரும்பாலும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி, அதாவது பெண்கள் சம்பாரித்து தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. ஆண்கள் சம்பாரித்தியம் பூர்த்தி எல்லாம் டாஸ்மார்க் கடைக்கு தான் போகுது. அந்த டாஸ்மார்க்கினுடைய வருமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ரூபா வருது. ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வருமானம். இந்த மேலப்பாளூர் கடையில் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வருமானம். காவனூர் கடையில் 80,000 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம். இதெல்லாம் இப்போ அதாவது ஒரு நாளைக்கு 1,80,000 ரூபா டாஸ்மார்க்காக கொடுக்குறோம். நான் கிட்டத்தட்ட நான் ஒயின் ஷாப்பில், அதாவது இந்த கடை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஒரு 50,000 ரூபா நான் என் உழைப்பில் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு 2 பசங்க சார். என் பேர் உமாரண்ணன் சார். எங்கள் வீட்டுக்கார பேர் அருள் செல்வம். அவர் 10 ரூபா சம்பாதிச்சாலும் 50 ரூபா செலவு பண்ணுறாரு. நான் வச்சிருக்க காசு கூட எடுத்துகிட்டு போய் வீணாக பண்ணுறாரு. குடிக்கிறதே நிறுத்த மாட்டேங்கிறாரு சார். நாங்கள் உங்கள் குடும்பமே அழியுமா சார்? நேற்றுக்கெல்லாம் ஒரு காலேஜுக்கு போனேன் சார். 50 ரூபா மொழி வச்சுவோம் சார். நான் 10வது படித்தேன் சார். அது கூட ஒரு டைல் மிஷின் கற்றுக்க எனக்கு வழி இல்லை சார். சும்மா ஒரு குடிசையில் இருக்கோம், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா 50 ரூபா சேர்த்து வச்சா தான் சேமிப்பு. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எனக்கு ஒன்றும் முடியல சார். அவங்க தான் சார் எங்கள் வீட்டில். அவங்க போட்டால் எடுத்து காட்டுங்க சார். அப்போ தான் அவங்களுக்கு எதுனாலே தெரிய மாட்டாங்க சார். நாங்கள் தான் சார் கஷ்டப்படுறோம். சம்பாதிக்கிறது போகிற அங்கே தான் போகுது. முந்தா நாள் பாருங்க 1300 ரூபாய்க்கு நான் ஊரில் அடக்க வச்சாரு.
50 ரூபா தான் வட்டி காசு எடுத்துட்டேன். 40 ரூபா 50 ரூபா எடுத்து வச்சுக்க. ஒரு 600 ரூபா கொத்தனார் கொடுத்தாரு. மீதி காசு மாயலங்கையில் மடிக்கிறார். நம்ம அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு வேலைக்கு போய் நம்ம மறைக்க முடியுமாங்க? 10 ரூபா மறைக்க முடியுமா? 10 ரூபா மறைச்சாலும் குடும்பத்துக்கு தான் செலவு பண்ண முடியும். நீ இவ்வளோ மறைக்கிற, நம்ம கேட்டால் சண்டை வரும். ஏன் அப்புறம் என்ன செய்யுது? அப்புறம் எங்களுக்கு 3 பையன் இருக்குது. எங்கள் வீட்டில் தாங்க படிக்க வைக்கிறாங்க. ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது, அதுக்கு நான் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சம்பாதிக்கவும் குடிக்கவும் காரியங்களும் எதுவுமே செய்ய மாட்டார். குடும்பத்துலேயும் அது என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்தாதான், இல்லைன்னா இல்லை. முன்ன விற்ற சரக்கை விட இப்போ அநியாய விலை அநியாய விலை. ஒரு பாட்டில் 1 ரூபா தண்ணி பிடிக்காது. அந்த 1 ரூபா தண்ணி என்ன விலைன்னு கேட்டால் 150 ரூபாங்கிறான் கடைக்காரங்க, கடை விற்கிறவன். அப்போ இந்த விவசாயிலாம் என்ன பண்ணுறது? நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த 100 10 ரூபா, அது மேற்கொண்டு 10 ரூபா கடை வாங்குகிறான். இந்தமாரியா கடை விற்கிறது? நியாயமான கடை. நியாயம் என்னன்னு கேளு. ஒரு ஏழைக்கு உள்ள கடை என்ன வைக்கிற? ஒரு பாக்கெட்டு சாராயம் அதுக்கு முன்னே 5 ரூபா விற்றுது கள்ள சாராயம். நீ இந்த கொள்ளடிக்கிறதுக்கு இந்த கடை வச்ச. ஒரு பாட்டிலு பிராந்தி 500 ரூபாங்கிறான். எவன் முன்னாடி தாலி அறுத்து கொடுப்பான். அது குடித்தாலும் போதையே வரல. 5 அண்டா மரம் இருந்தது கொண்டு போனான், விற்றான், குடித்தான். ஏரி காய்ச்சி வந்து மூட்டுக்கிட்டான். அப்படியாப்பட்டவன் இவன். எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? இங்கேருந்து பாட்டு பாடுவான், இங்கேருந்து நாடகம் பாடுவான். ஊட்ட போனால் சுற்றி அடிச்சு பாட்டுவான். சார் எங்கள் அண்ணன் பையன் திருச்சியில் கல்யாணம் பண்ணல, கோட்டை குடிச்சிட்டு நான் வச்சு சார் கல்யாணம் பண்ணாத பையன். இப்போ நம்ம வீட்டுக்காரர் குடிக்கிறாரு. நம்ம பிள்ளைய பின் காலத்தில் எப்படி சார் குடிக்காத இருக்கும்? எப்படி சார் தப்பு செய்யாத இருக்கும்? அதே தப்பு செய்யுங்க சார். ராவா பகலாம் குடிச்சிட்டு வந்து என் மருமலை வாங்குற அடி அம்மாடி மடின்னு இல்லை சார். அடிக்கிறான் சார் போட்டுக்கிட்டு. நான் கேட்டாலும் என்னை ஈத்து போட்டு அடிக்கிறான் சார். என் வீட்டுக்காரன் கேட்டாலும் அவனையும் ஈத்து போட்டு அடிக்கிறான். அது சத்த நீங்கள் தயவு சொல்லி அதை நிறுத்துங்க சார். எங்கள் பொண்ணு தான் அங்கே போயிருக்கு சார், வீட்டுக்கு போயிருக்கு. இன்னும் போகல சார். நோட்டு இல்லாத போகல சார். நோட்டு தான், அதான் குடிய குடிச்சிட்டு எங்கே தான் போனாரா தெரியல சார். ஏன் குடிக்கிற? என்னப்பா படிக்கணும்னு கேட்கறதுக்கு அடிச்சு காய உடச்சிட்டாங்க பையன். நான் குடிப்பேன், படிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு மூக்க உடச்சிட்டான். பள்ளிச்சீருடை அணிந்திருக்கும் கிருஷ்ணமூர்த்தி உண்மையில் பள்ளியில் படிக்கவில்லை. 12 வயதில் அவனும் குடிக்க பழகிவிட்டான். காலனியின் வாழ்க்கையை அம்மாவின் டாஸ்மாக் எப்படி சீர்குலைத்திருக்கிறது என்பதற்கு இச்சிறுவன் ஒரு சான்று. கூலி வேலைக்கு சென்று வயிற்றை கழுவும் இம்மக்களை டாஸ்மாக் சூறையாடி இருக்கிறது. மேலப்பாளையூர் வருவாய் கிராமத்தின் கதை இதுதான். சரி, இந்த பேரழிவு காலனிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மட்டும்தானா? என்னுடைய தம்பி இப்போ ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். மாரடைப்பினால். அவர் ட்ரங்கர். வயது அவர் 45 வயதில் இறந்தார். குடியினால் தான் இறந்தார். தினசரி ஒரு நாளைக்கு 2 கோட்டை 3 கோட்டை அளவுக்கு கடைசி நிலையில் ஆளாகிட்டார். எனக்கு மிகவும் சொல்றபடி இப்போ தொழிலாளி மட்டும் இல்லை, எல்லா அனைத்து மக்களும் எளிதாக கிடைக்கிறது. திரும்பிய பக்கம் இல்லாமல் யாரோ ஒரு ஆளிடம் 100 ரூபாய் கொடுத்தால் நம்ம கைக்கு சரக்கு வந்து விடுகிறது. தம்பி கண்டிக்கிற நிலையை தாண்டி விட்ட தம்பிக்கு 2 பிள்ளைகள். அவரு என்ன தம்பிக்கு தொழுக்கு வந்து தோழன் என்று சொல்வார்கள். அதனால் அது ஓரளவுக்கு மேலே நம்மளுக்கு உறவு கட்டுறோம் ஒரே தங்க தம்பிக்கு. அதனால் குடும்பமானே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மது அதாவது எங்களுக்கு இந்த விவசாய வேலை இது மாதிரி ஒரு நாள் விவசாயம் நாட்டு விட்ட பிறகு என் தம்பியை அழைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இந்த குடியிலேருந்து மாறுபடுறதுக்கு அவர் ஏதாவது வைத்தியம் பண்ணலாங்கிற சூழ்நிலையில் அவர் மாரடைப்பினால் இறந்துட்டோம். இது மிகுந்த விழுத்து நான் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். இதை 50 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்யும் பன்னீர்செல்வத்தின் குடும்பத்திற்கே இதுதான் கதி. அம்மாவின் டாஸ்மாக் மக்களை நாசமாக்குவதில் வர்க்கபேதம் பார்ப்பதில்லை. களைப்பறிப்பதோடு மதுக்குப்பிகளையும் உரைகளையும் பொறுக்குவது ஒரு விவசாய பணியாகவே மாறிவிட்டது. இதில் குறைஞ்சது ஒரு 5000 ஏக்கர் இருக்குங்க. 5000 ஏக்கருக்கு இந்த பாய்ச்சல் போகக்கூடியதுங்க. இதேமாரி பாசன வாய்க்கால் எங்களுக்கு தடுங்கல் முறையாக இருக்குது. இந்த டாஸ்மார்க்கு முன்னால் உள்ளவங்களோ கூட்டி கொண்டு வந்து வாய்க்காலில் கொட்டிடுவாங்க. வாய்க்கால் நிறையா நம்பிடும். அதனால் பாசன வாய்க்கால் தடுங்கலாகிடுதுங்க. இதனால் இந்த பேப்பர்
நம்ம வயலில் போய் ஏகத்துக்கு படிச்சிடுதுங்க. அந்த பேப்பர் எங்களால் பொறுக்க முடியலைங்க. பொறுக்கி ஆள் வச்சு 5 ஆள் 6 ஆள் வச்சு பொறுக்கி இந்த பேப்பரை எடுத்து வந்து வெளியே போட்டு கொளுத்துறது. சாதாரணமாக ஒரு கரும்பு வெட்ட என்றால் ஒரு 20 ரோடு வெட்டினா கடைசி நாள் அன்றே தான் இந்த மது சப்ளை கேட்பார்கள். இப்போது 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு எங்களுக்கு 10-15 பேருக்கு ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கி தர வேண்டும். இப்படி இதெல்லாம் எங்களை வந்து வாங்கி கொடுக்குறோம். நீங்களே இந்த தப்புக்கு உடந்தையாக இருந்துருக்கீங்களா? தேவை எனக்கு வேலை நடக்கும், விவசாய வேலை நடந்தால் அவனுங்க. காசே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நாளைக்கு நான் வேலைக்கு வரேன், ஒரு 400 ரூபா பணம் கொடுங்க. அவங்க வேலைக்கு பயந்துட்டு எனக்கு அந்த பணம் கொடுத்து தான் ஆவாங்க. நாளைக்கு இவன் வேலைக்கு வருவான் அப்படின்னுட்டு அந்த பணம் கொடுப்பாங்க. நான் போகும்போது அவங்கள்ட்ட போயில தான் போய் கேட்பேன். அவன் நாளைக்கு இன்னைக்கு போதைக்கு அவன் ஃபுல்லாக இருந்தால் நாளைக்கு வேலைக்கு வருவான் அப்படின்னு நம்பி கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம குடிச்சா மறுநாள் அவங்களுக்கு வேலைக்கு போகணும். நாளைக்கு வேலைக்கு வரணும், திரும்பி அவங்கள்ட்ட 400 ரூபா பணம் வாங்கணும். இது ஔவையாரின் மூதுரை. டாஸ்மாகிலிருந்து பாயும் அம்மாவின் மது வெள்ளம் விவசாய தொழிலாளிகளின் குடல் வழியாக நெல்லுக்கும் பாய்கிறது. இது ஜெயாவின் பொருட்டு பெய்யும் சாராய மழை. நீங்கள் உண்ணும் அரிசியில் பூச்சி மருந்து மட்டுமல்ல, டாஸ்மாக் மருந்தும் இருக்கிறது. மேலப்பாளையூர் வட்டாரத்தை குடிகாரர்களின் கூடாரமாக மாற்றிய கடை இதுதான். மக்களின் போராட்டத்தால் மூடப்பட்ட கடையும் இதுதான். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கழிப்பறை கிடையாது, வீட்டு கூட கழிப்பறை கிடையாது. ஒரு சிறுநீர் கழிக்கினா கூட மக்கள் வந்து இப்போ வயல்வெளி பக்கம் தான் வரணும். இந்த வயல்வெளியில் இருக்கிற ஒரு எந்த நேரத்திலும் பகல் நேரத்தில் ஆண்களோ பெண்களோ வெளியே ஆண்கள் வந்து ஒதுங்கிடுவான், பெண்கள் ஒதுங்க முடியாது. அப்படியே ஒதுங்கணும்னா இந்த நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடிலாக இந்த சாமியார் குடியில் அமைச்சிருக்க மாதிரி அப்படி 4 பேர் 5 பேர் பாட்டில் வச்சு திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு குடிச்சிட்டு வந்துடுவான். பெண்கள் வந்து ஒரு சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ இடம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பெண்கள் வந்து படிக்கிறாங்க பக்கத்து பள்ளிக்கூடத்தில். இங்கேருந்து வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து அங்கே நிற்கணும். தண்ணி போட்டுட்டு அவன் ராவடி பண்ணிட்டு உட்காந்துருப்பான். பெண்கள் அவமானப்படுறது. என் பையன் இன்றைக்கி எடுத்துட்டா 18 வயசு வரும், நல்லா இருந்தான். வந்து கிடக்கணும் மெட்டசில் ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா போல் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தான். திரும்பி இங்கே வந்தான் என் இடத்துக்கு. உடனே பசங்க 4 பேர் அழைச்சிட்டு போனான். உடனே ஒன் ஷாப் போனான். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போல் செலவு பண்ணிட்டான். 2 மாதம் சம்பளத்தை க்ளோஸ் பண்ணிட்டு. எனக்கு பொண்ணு மேஜராட கூட பொண்ணு 4 பெண்ணு இருக்குது. இதனாலே நான் வந்து எந்த மாணவன்கிட்டும் என் பொண்ணை கொடுக்கறது. திடீர்னு நான் கொடுத்ததெல்லாம் திரும்பி அவன் அனுபவிக்க முடியாத நிலைமையில் ஆகிட்டானா என் பொண்ணை விதையாகிட்டு போட்டானா நான் என்ன பண்ணுறது? மருமானவனை மணமகனை தேர்ந்தெடுக்க முடியுமா? குடிகார மருமகன் வந்தால் தனது மகள் விதவையாகி விடுவாளே என்று 4 பெண்களை பெற்ற முருகன் கவலைப்படுகிறார். ஆனால் விருத்தாச்சலம் அருகே உள்ள கச்சராயநத்தம் கிராமத்தை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. முந்திரியை ஏராளமாக உற்பத்தி செய்யும் இந்த கிராமத்தில் பெண்களின் நெற்றியில் துளங்கும் குங்குமத்திற்கு மட்டும் தட்டுப்பாடு. ஆம், இது விதவைகளின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. குடியால் பாதிக்கப்பட்டவங்க எங்கள் ஊரில் 105 விதவைகள் இருக்காங்க. இளம் விதவைகள் எல்லாம் 1.5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் வாழ்ந்தவங்க. எங்கள் புருஷன் சத்தது இல்லாத எங்கள் பிள்ளைங்களும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு எங்களை மதிக்க மாட்டேங்குதுங்க. ஊரில் இருக்கிறவங்களும் குடிச்சிட்டு எங்களை ஆள் இல்லாதவங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு எங்களை வாழற வயசில் நாங்கள் பூ இல்லாமையும் பொட்டு இல்லாமையும் ஊரில் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிட்ருக்கோம். வந்து ஆம்பளைங்க போனால் எங்களை ஒரு மாதிரியாக பேசுகிறானுங்க, ஆள் இல்லாதவன்னு சொல்லிட்டு. நாங்கள் தெருவில் நாங்கள் சுதந்திரமாக நடக்க முடியல எங்களுக்கு. இப்போ நிற்கிறவங்க ஃபுல்லாக யாருமே வந்து இந்த இவங்க வந்து யாருமே 10 வருஷம் 8 வருஷம் வந்து எல்லாம் 4 வருஷம் 3 வருஷம் தான் வாழணும். இதுக்கு ஏன் சார் அந்த அம்மா வந்து காரப்போன்னு தாலியெல்லாம் யார் சார் கேட்டாங்க? இவங்க வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு இந்த பிள்ளைய இழுத்து போட்டு அடிச்சுட்டு அதில் போய் தூக்கு மாட்டிட்டு குடி போதில் செத்து போட்டார். இந்த வீட்டுக்கு இது வந்து இதுமாரி குடி போதில் தாலியை கொண்டு இந்த பொண்ணோட தாலியை கைட்டி எடுத்துகிட்டு போய் தூக்கத்தில் விற்றுட்டு குடிச்சிட்டு வந்து இழுத்து போட்டு அடிச்சுட்டு அந்த மனுஷன் குடி போதில் தூக்கு மாட்டிட்டு தான் செத்துட்டார் குடி போதில். இன்னும் ஒருத்தவங்க வந்து நிலத்தை விற்று அந்த முத்துலட்சுமின்றவங்க நிலத்தை கடனை வாங்கி நிலத்தெல்லாம் குடிச்சு அழிச்சிட்டு இருந்த ரேடியோ செட்டியும் விற்று அழிச்சிட்டு கடன்காரன் வந்து கடன் தொல்லை தாங்க முடியாது அசிங்கமாக பேசினதால அந்த ஆளும் குடிச்சிட்டு அதில் வந்து தூக்க மாத்திரையை போட்டு குடிச்சிட்டு அந்த ஆளும் செத்து போயிட்டார்.
பாட்டில் வெடிச்சு கல்யாணம் பண்ணின்றவங்க புருஷன் பாட்டில் வாங்க போய் அதை வந்து குடிச்சிட்டு இப்போ அந்த மாதிரி பாட்டில் வயிற்றில் சொருக்கிட்டு வண்டியில் வரக்குள்ள வேகத்தடையில் மோதி அந்த ஆள் பாட்டில் வயிற்றில் ஊற்றி அந்த ஆள் செத்து போயிட்டாங்க. இந்த அம்மாவோட புருஷன் வந்து குடிச்சிட்டு மாமரத்தில் ஏறி மாங்காய் இருக்குன்னு சொல்லி விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு அந்த இடுப்பு ஒடிஞ்சு நடக்க முடியாத சூழ்நிலையில் கூட அந்த பிள்ளைய அம்மா குடும்பப்படுத்தி அவங்க வந்து எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்போ வந்து வாய் பேச முடியாது, ஒரு கூலி வேலைக்கு போக முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். விருத்தாம்பாள், வயது 65, 5 மகள்கள். மூத்த மகள் ஆதிலட்சுமி, வயது 36. 5ம் பெண்ணாக பிறந்ததால் சொந்தத்தில் ரமேஷை தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். ஊருக்கு வந்த டாஸ்மாக் கடைக்கு இடம் கொடுக்கிறார் தந்தை. அதுவரை குடிப்பழக்கமில்லாதவர் குடிகாரராக மாறி கடை வாடகை பணத்திலேயே குடிக்கிறார். பிறகு படிக்கும் வயதில் அப்பாவின் அடி உதை தாழாமல் மனமுடைந்து கடைசி மகள்கள் 2 தற்கொலை செய்து கொள்கின்றனர். துக்கத்தில் தந்தையின் குடி மேலும் கூடுகிறது. பத்திரிகை அடித்து மண்டபம் பார்த்து எடுத்து வளர்த்த ரமேஷுக்கு திருமண தேதி குறிக்கிறார்கள். அப்பாவின் அடியால் மனமுடைந்த ரமேஷும் தூக்கில் தொங்குகிறார். அதிர்ச்சியடைந்த தந்தை மேலும் குடித்து இரத்த வாந்தி எடுத்து செத்துப்போகிறார். அடுத்த வருடம் மூத்த மகள் ஆதிலட்சுமியின் கணவர் குடியால் குடல் வெந்து மரிக்கிறார். மிச்சமிருக்கும் தங்கைகள் 2 குடிகார கணவர்களால் எந்நேரமும் பிறந்த வீடு திரும்பலாம். மயானம் எரித்த வாழ்க்கையில் சாவுக்காக காத்திருக்கிறார்கள் அம்மாவும் மகளும். உங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மாரி எல்லாரும் ஒரு பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கூலி வேலை செஞ்சாலும் எங்கள் ஊரில் இந்த நிம்மதியாக வாழ முடியல. ஆள் இல்லாதவனா ஒரு இடத்த போகக்கூடாதுன்றாங்க, ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படியே போனாலும் ஒரு ஆம்பளை கூட அப்பர் பண்ணி பேசுகிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு நொண்டியோ முடமோ ஒரு புருஷனுக்கு இருந்தால் எங்களை யாரும் அசிங்கமாக பேச போகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமான சாராய கடையை எடுத்தே ஆகணும் சார். என்னோட பிறந்த தம்பி எங்க கண்ணைய மலகத்து இங்கு வாங்கி எளித ஒரு தம்பி இருந்தா என்னோட பிறந்த தம்பி என் கண்ணை எங்க கண்ணே நான் எதிராளிய தேடுவேனோ. ஏழைகள் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க வேலை செய்கிறாங்க, குடித்தாதான் உடம்பு வலி ஆகும்னு ஏதோ ஒரு தவறான நோக்கத்தில் இருக்கிறாங்க. அது உண்மையானது இல்லை. எங்கள் ஊரில் ஒரு 20, 30, 40 பேர் இளைஞரெல்லாம் குடித்து செத்து போயிட்டாங்க. குடும்ப தலைவர் ஒருத்தர் செத்து போனார். இன்னொருத்தர் கூட குடும்ப தலைவர். எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர் அவங்க குடும்பம்லாம் அப்படியே தெருவில் நிற்கிது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. பாவமாக இருக்குன்னு நினைக்கும்போது. ஐயா சிறுதொண்ட நாயனார் சொல்வது போல தேப்பவளங்குடி மட்டுமல்ல, முழு தமிழகமே இப்படித்தான் பாவமாக ஒடுங்கிவிட்டது. ஆனால் மக்களை பொறுத்தவரை அது ஆயுள் முழுக்கவும் தொடர்கின்ற ஒரு நிழல். எந்த வெளிச்சமும் இருட்டும் மாற்ற முடியாத நிழல். அவர்களது முழு உணர்ச்சிகளையும் தின்றுவிட்ட நிழல். அன்றாடம் நடக்கும் மரணங்களும் தற்கொலைகளும் மக்களின் கண்ணீரை உறிஞ்சி தீர்த்துவிட்டன. பசுமையான வெள்ளாற்றின் கரையில் வசிக்கும் அந்த முகங்கள் நம்பிக்கை ஏதுமின்றி வறண்டு போயிருக்கின்றன. தேப்பவளங்குடியின் தலித் மக்கள் வசிக்கும் காலனியும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஒரு குடும்பத்தில் இப்போ ஒரு ஆள் குடிச்சிட்டான்னா அந்த குடும்பம் வேஸ்ட்டு. ஒரு ஊரில் ஒரு 10 பேர் குடிக்காரன்னா அந்த ஊரே வேஸ்ட்டு. அப்படி தான் ஆகும். அடுத்த 5 ஆண்டில் சுடுகாடை போடுங்கிறது தான் இது ஒரு கருத்து. இது மனுஷனை மனுஷனாக வளர்த்தா தான். இப்போ மாடு இருக்கு, இப்போ நாய்க்குட்டி இருக்கு, அந்த நாய்க்குட்டியை நல்ல முறையில் வளர்த்தா தான் நம்ம கடிக்காது கொள்ளாது. அது போகிற போக்கெல்லாம் விட்டுட்டே இருந்தோம்னா போச்சு மோசம். எல்லாத்தையும் கடிக்கும், ஒன்றை கடிக்கும், அண்ணன் கடிக்கும், எல்லாத்துக்கும் அப்புறம் விஷம் ஏறி போய் முடி போய். அதே மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரும் 100க்கு 80 பேர் 90 பேரும் குடிக்கிறான்னா அப்புறம் நல்லவனே இருக்க முடியாது. குடிச்சிட்டு வந்தா ஆத்தால பேசுறது, புள்ளைய பேசுறது, பொண்டாட்டிய பேசுறது, இப்படிலாம் நடக்குது. என் வீட்டில் நடக்குது. என் புள்ள குடிக்காத 6 மாதம் இருந்தான். 6 மாசமா வீட்டில் நல்லா இருந்தாங்க. 6ஆவது மாதம் என்ன பண்ணனா பொங்கல் வந்தது. அவன் கிராம தாளாரி
காசை வாங்கியாந்து ஆண்டுகள்கிட்ட வாங்கியாந்து வீட்டில் வச்சுட்டு செவனியானு போய் கழிச்சில் குந்திருந்தான். கழிச்சில் குந்திருந்தவனை வந்து 2 ஆம்பளை இங்கே வாடான்னா வாடான்னு இட்டுக்கிட்டு போய் டம்ளரில் ஊற்றி வாயில் ஊற்றுறான். வாடாங்கக்குள்ளே வாயில் ஊற்றுறாங்க. 15 வயசு பையன் கூட ஒரு 7 வயசு பையன் நான் பார்த்த பெருந்துற பையன் அது நமக்கு சொந்தமாக இருக்குங்க. இந்த இவர் அது இங்கே செத்தப்படுவார்ல தவிட தம்பி அவர் பையன் கூட ஒரு பையன் வரான் 7 வயசு பையன் கொல்லிக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் கற்கல்லே மணி 7 மணிக்கு தண்ணி அடிக்கலாம் வெங்கடேசன் ஒரு நேரில் ஒரு சின்ன வயசு பையன் பாதிக்கப்படுறான். இதனால எங்க பையனும் குடி எங்க வீட்டுக்காரரும் குடி வீட்டில் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. கேட்டாக்கா தாயும் அடிக்கிறான் அப்பனையும் அடிக்கிறான். இதை போல குடியை குடிச்சு வந்து சண்டை. பொண்டாட்டி கட்டா பொண்டாட்டி அடி, தாய் கட்டா தாய்க்கு அடி, அப்பனை கட்டா அப்பனுக்கு அடி. மித்த பேர் தெருவில் வந்து அசிங்கமாக பேசுறானுவான். ஒரு நல்ல பேசியா வரல வாயில குடிக்கார பயலுக்கு நல்ல பேசியா வரல. இதுதான் இந்த ஊர்லாம் நடக்குது. இதை நிறுத்தினா ஏன் அவன் குடிக்கிறான்? தெருவில் உள்ள பொண்டாட்டிலாம் ஏன் அவன் போறான்? நான் போறேன் நான் வரேன் என்னை ஆட்ட முடியாது புடுங்க முடியாதுங்கிறானுவன். புடுங்காது ஒன்னா இருக்கு ஆட்டாது ஒன்னா இருக்கு அப்படி பேசுறான் தெருவில் குடிச்சிட்டு வருது. கிராமப்புறங்களில் பெண்கள் உழைப்பில் ஆண்கள் குடிப்பது வாடிக்கையாகிவிட்டது. எப்போதாவது குடிப்பவர்கள் விரைவிலேயே குடிகாரர்களாகிறார்கள். வேலைக்கு போகாமல் ஜெயாசசி சேத்திரத்திலேயே தவம் கிடைக்கிறார்கள். காசு யார் தருவார்கள்? அதற்கென்றே புரவலராக மத்திய அரசின் 100 நாள் வேலை திட்டம் அருள் பாலிக்கிறது. 100 ரூபா 120 ரூபா அதை கூட 100 ரூபா தான் கொடுப்பாங்க. 20 ரூபா அவங்க எடுத்துவாங்க. என்ன மட்டும் அந்த பியால சொல்றானுவா பிய அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இவனுக்கு பிடிக்கிட்டு போய் குடிச்சிட்டு நம்மளை மேலே பேசுறாங்க. என்ன சாமி செய்யுது? என் பேர் தேவி. எங்கள் வீட்டுக்காரரு அடிக்கடி குடிச்சிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, போட்டு அடிக்கிறாரு. பிள்ளைங்க ஒரு பக்கம் போகுது, என் பேத்தி ஒரு பக்கம் போகிறா, நான் ஒரு பக்கம் ஓடி பதுங்கிறதா இருக்குது. சண்டை ஏன் சார் நீங்கள் வர அந்த கொடுமையில கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் வந்து லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எது நடந்தாலும் எது பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் 2 பேரும் கலந்து பேசிக்கொள்வோம். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அப்படிங்களா? எல்லா ஆட்களும் இதே போல் இருக்க மாட்டாங்கல்ல. சரி நம்ம குடிச்சுதான் இல்லைன்னு சொல்லல. சரி நம்ம இப்போ குடிச்சுதான் 10 ரூபாய்க்கு குடிச்சதம்மா 10 ரூபா சம்பளமா அதில் 5 ரூபாய்க்கு குடிங்க, 5 ரூபாய் வீட்டில் கொண்டு கொடுங்க. குழந்தை குட்டியாக நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு போகும். அந்த புத்தி இன்னும் இந்த மக்களுக்கு இன்னும் புத்தியில் வரையில. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் டெய்லியும் கண்ணீர் வடிக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். காதல் திருமணம் செய்து கொண்ட சுப்பிரமணி ஒரு ஈழத்தமிழரா என்று சிலர் நினைக்கலாம். இல்லை, அவர் காவனூர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த விவசாயி, வன்னிய சமூகத்தில் பிறந்தவர். அதே நேரம் சென்னையில் பணிபுரியும் போது குமரி மாவட்டத்தின் கடியப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவ பெண்ணை காதலிக்கிறார். திருமணத்திற்கு பிறகு கடியப்பட்டினத்திலேயே தங்கியதோடு கடலுக்கு சென்று மீன்பிடிக்கும் மீனவராக மாறிவிட்டார். அவரது பேச்சிலும் உடல் மொழியிலும் குமரி மாவட்ட மீனவரை அச்சு அசலாக காணலாம். மக்களின் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று அவர் வருத்தப்படுவதற்கு பின்னே இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. அதே நேரம் கடலூர் மாவட்டத்தில் அருகருகே வாழும் வன்னியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் உறவு எப்படி இருக்கிறது? டீ குடிக்க முடியல, எங்களை கிளாஸ் கழுவி வைக்க சொல்றாங்க, பறையங்கிறாங்க, சரிங்கிறாங்க. அது ஏன் திருந்தல? இந்த ஊருக்காரங்க ஏன் திருந்தலாத? தேப்பவளங்குடி காலனி மக்களின் கேள்விக்கு என்ன பதில்? ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கில் வளர்ந்த விருப்புணர்வு இப்போது இல்லை. மேலும் 2 போராட்டங்கள் இந்த நிலைமையை பெரிதும் மாற்றியமைத்திருக்கின்றன. மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் தலைமையில் 2014ஆம் ஆண்டு இவ்வட்டார மக்கள் வெள்ளாற்றை பாதுகாக்க அணிதிரண்டு போராடினார்கள். இந்த மணல் சேரனா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. இது மணல் சேரனா 100 வருஷம் ஆனாலும் இந்த மணல் சேரத்துக்கான வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட மணல் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. இது போல் ஆற்றையும் நாங்கள் பார்த்ததில்லை. இவ்வளோ மணலை நீங்கள் அள்ள விட்டுருக்கீங்க, இது தப்பு. இந்த ஆற்றையே சிம்மாத்தனமாக ஆக்கியிருக்கான். வெள்ளாற்று மணலை காக்க வெள்ளமாக நீ இறங்கு, வரும் தலைமுறையே வாழணும்னா மண்ணை காக்க ரத்தம் சிந்து. இந்த நாளும் நீங்கள் இந்த போராட்டத்தை வழிநடத்த வேண்டும்.
நம்ம ஊரு ஓடும் ஆறும் நம்ம ஆறு ஏரி ஊரு என்ன பிரிப்பதில்லை எங்கள் ஆறு ஏரி ஊரு என்ன பிரிப்பதில்லை எங்கள் ஆறு மரத்தை அறுத்தாலும் 2015ஆம் ஆண்டில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் மூலம் டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து போராடுகிறார்கள். வன்னியர்களும் தலித்துகளும் இணைந்தே சிறை சென்றார்கள். மேலப்பாளையூரில் இந்த டாஸ்மாக்கு எதிராக இன்றைக்கு பல்வேறு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்கிறோம். வீட்டில் இருக்கிற பாலிலேருந்து எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து இந்த கடைக்காக குடிக்கிறாங்க. இந்த கடையை இனிமேல் இருக்கக்கூடாது சார். காவல்துறை ஆய்வாளரும் டிஎஸ்பி என்ன சொல்லலாம், எங்களை வந்து ஒரு கொலை குற்றவாளியை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் ஒவ்வொரு நபருக்கும் 2 பேர் காவல்துறை அதாவது பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப அதாவது மனித உரிமைக்கே இழுக்கான செயலில் இப்போ ஈடுபடுறாங்க காவல்துறை. அதாவது நம்மளுடைய வரிப்பணத்தில் சாப்பிட்ற காவல்துறை அதிகாரிகளை வந்து கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. நான் காலையில் எழுந்தா மாலையில் எழுந்தா 24 மணி நேரமும் குடிச்சிட்டு தான் இருப்பேன். நான் மற்ற வேலைக்கு போகிறது சிந்தனைக்கு தானே எதுவுமே எனக்கு வராது. ஃபுல்லாக எடுத்தால் காலையில் எழுந்தாவே இங்கே கடையில் பக்கத்தில் விற்றுட்டு இருப்பாங்க. அதை வாங்கி குடிக்கிறதுக்காக 125 ரூபா சொல்லுவாங்க. அது 125 ரூபா சொல்லும்போது அதே வாங்கி குடிப்பேன். நான் அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே தெரிஞ்சிடும். திரும்பி இன்னொரு சிங்கிள் வருவேன். என்கிட்ட காசு இல்லைனாலும் பக்கத்தில் யார்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டே இருப்பேன். சிதம்பரம் போய் ஹாஸ்பிட்டலில் எனக்கு இந்த கிட்னிலாம் பால்ட்டுனாங்க இந்த போதை போட்டுக்கும் போது. அப்பயும் செத்துட்டாலும் பரவாயில்ல அந்த கோட்டை குடிச்சு தான் இருந்தேன். கலெக்டர்கிட்ட கூட நேரில் ஒரு நாள் நான் போதிலே கூட போயிட்டு ஆடியோ கிட்ட கொடுத்த ஒரு நாள் கம்ப்ளைண்ட்டு இது எங்கள் ஊரில் மேலப்பாளையில் சாராய கடை வேணாங்க, கோட்டை கடையில் வேணாங்கன்னு. போதிலே நீ குடிப்போதில் இருக்கிற நீங்கள் தான் குடிச்சிருக்கேன்னாங்க. சரி நீங்கள் குடிக்காமல் போயிடுங்கன்னு அதுமாதிரி குடிக்காமல் போது கொண்டு போய் கொடுத்தா எடுக்கல. 4ஆம் தேதி காலையில் மேலப்பாளையம் ஒயின் ஷாப்புக்கு வராங்க. நான் வீட்டில் காலையிலேயே சரக்கில் தான் இருக்கிறேன். நான் அந்த ஒயின் ஷாப் இருக்கிறதால காலையிலே போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்து வீட்டில் இருந்தேன்னா இந்த தெருவில் பூரா எல்லா மக்களில் பூரா நானே போதில் இருக்கணும் கூப்பிட்றேன், வாங்க இல்லை அந்த கடையை உடைப்போம் உனக்கு அப்படின்னு நானே எல்லாத்தையும் கூப்பிட்டேன். தெரு பூரா வீட்டுக்கு வீடு நீ குடிக்காரன்னு தான் சொன்னாங்க. நான் குடிக்காரன் தான் உங்களெல்லாம் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க நம்ம ஊரை நம்ம பார்ப்போம். நானும் ஒரு குடிக்காரனாகவே இருந்துட்டா நான் குடிக்காரன் பேர்லேயே சாகக்கூடாது, நான் நல்லா இருந்து சாகணும் அப்படின்னு ஜனங்கள்கிட்ட பூரா சொன்னேன். அப்புறம் சொல்லிவிட்டு ஜனங்க பூரா என்ன சொல்லிச்சு, சரி வேல்முருகனே கூப்பிட்றான் நம்ம எல்லாம் கும்பலாக போகலாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வீட்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நாய் எப்போதுமே என் கூட வரும். அது என் கூட வந்து தூக்கி தோல் வச்சுட்டு எல்லாத்தையும் கிராம மக்களை பூரா ஒரு தட்டிட்டு அங்கேருந்து வந்தேன். அவங்க முன்னாடி 10 அப்படி முன்னாடி நான் வரும்போது ஒயின் ஷாப் திறந்துருந்தது. நான் வந்து ஒரு 300 ரூபா பணம் வச்சுருந்தேன். ஒரு பாட்டில் ஒன்று கொடு அப்படின்னு கேட்டேன். கொடுத்தாங்க. அதை வாங்கி தண்ணியை கூட கலக்காத அப்படியே எடுத்து குடிச்சிட்டு அந்த பாட்டில் தூக்கி அங்கேயே அடிச்சுட்டு நீ ஒயின் ஷாப் 10 நிமிஷத்தில் முன்னே உங்கள் கடைகளில் நான் தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிடுவேன். நான் இந்த குடிக்கிறதுக்காக இல்லை, இதான் லாஸ்ட்டு குவார்ட்ரு, அதுக்காக தான் நான் குடிக்க வந்தேன். எங்கள் காசு பூரா இது உள்ளே தான் இருக்குன்னுட்டு கோவிடை பிடிச்சி நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். மேலப்பாளையூர் போராட்டத்தில் சிறை சென்ற போராளிகள் ஒரே அறையில் உண்டு படுத்து தங்கி தோழர்கள் நடத்திய விவாத கூட்டங்களில் ஐக்கியமானார்கள். பிறப்பால் வன்னியரும் பகுதி விவசாயிகளின் தலைவருமான நந்தகுமாரும் காலனியைச் சேர்ந்த விவசாய தொழிலாளிகளான வேல்முருகன் மற்றும் முருகனும் நமது நேர்காணலுக்காக ஊரில் அருகருகே உட்கார்ந்து மக்களின் உரிமைக்காக பேசுகிறார்கள், களத்தில் போராடுகிறார்கள். மக்கள் அதிகாரங்கிற ஒரு அமைப்பு மாரி வேறு எதுலையுமே நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். எனக்கு ஒரு 40 வயசு ஆகுது. நான் வந்து திருமாவளம் கட்சியில் தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் இந்த அமைப்பு மாரி வேறு எதுவும் நான் பார்த்ததில்லை. மக்கள் அதிகாரம்னு ஒரு இயக்கம் வந்ததுக்கு அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் எங்கேயுமே நிகழாத ஒரு சம்பவம். மேலப்பாளையூரில் வந்து ஒரு கடையை நிப்பாட்டிருக்காங்க. உண்மைக்கு அது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. ஒரு ஒயின் ஷாப்பை நிப்பாட்டணுன்னா ஒரு கவர்மெண்ட்டு வச்ச கடையை ஒரு மக்கள் நிப்பாட்டுதுன்னா அது ஒரு பெரிய சக்தி. மக்கள் அதிகாரம் அது உண்மைக்கே நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு நாங்கள் எங்கள் ஆதரவு, நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறேன், இருந்தாலும் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து அந்த கடையை மூடினாங்க. அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு கடை இருக்குது, காவனூர் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே டாஸ்மாக் இருக்குதுங்க. சாயந்தரம் போனால் கோயில் குளத்துக்கு மக்கள் போதோ இல்லையா, குளத்துக்கு குளிக்க போகிறாங்களா இல்லையா, கரெக்டாக டாஸ்மாகில் இருப்பாங்க சாயந்தரம். ஆனால் காவனூர் டாஸ்மாக் கடையின் குடிகாரர்களை சந்திப்போமா? தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்களும் குடிக்கல. ஒரு கஷ்டப்படுற வர்க்கம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் உழைக்கிறேன் சாயங்காலம் ஆனால் இந்த பழக்கத்துக்கு எனக்கு இதாகிட்டேன், அதனால அவங்களோட வர்க்கம். இன்னொன்று, நீங்கள் இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு. நீங்கள் பாரை மூடினால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட யாரும் வந்து தங்க மாட்டாங்க. டாஸ்மாக் கடை இந்த ஊரில் இருக்கக்கூடாது. இதை குடிச்சு போனால் எங்கள் போயிட்டு எங்களை அடிக்கிறாங்க. சம்பாதிச்சு 1 ரூபா கொடுங்க, எங்களால் கொடுக்க முடியல.
எங்கள் புள்ள பொண்டாட்டிக்கு சோறு ஆக்கி போட முடியல. கொண்டு கூட்டானே சோறை இதை குடிச்சிட்டு நான் ஒரு நாளைக்கு 1000 குடிப்பேன். காயத்தானே என் போண்டி அடிப்பான். என் போண்டி செத்துட்டா யார் சோறு போடுவா? இந்த பாட்டு விலை 105 ரூபா. அது சாருக்கு என்ன பேர்லாம் தெரியாது. அது காடி நிலோ ஓடி நிலோ இதையும் குடிப்பேன், எல்லாத்தையும் நான் குடிப்பேன். இன்ட்ரி மட்டும் குடிக்க மாட்டான். ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் குடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1000 குடிப்பேன் சார். மாதத்துக்கு? மாதத்துக்கு அப்படியே கணக்கு போட்டீங்க. வீட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? வீட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டான். இப்போ வீட்டில் பட்னி கிடப்பாங்களா? பட்னி அப்புறம் நம்ம வந்து கொடுத்தா பட்னி கொடுத்தானே சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தம் தாங்க. அப்படி வருத்தப்பட்டு ஏன் இதை குடிக்கிறீங்க? கடையை எடுத்துங்க. கடையை எடுத்துட்டா குடிக்க மாட்டீங்களா? குடிக்க மாட்டாங்க. இழுத்துட்டு இருக்கிறதாங்க அடிக்கடி குடிக்கிறோம். ஏன் குடிக்கிறீங்க? ஏன் குடிக்க வகுத்துக்கு குடிக்க வேண்டியதான். அப்புறம் சண்டை வந்தால் அடிக்க வேண்டியதான். போய் நீ உன் வீட்டை வேணா கடை வச்சுக்கா. என் மருவம் வந்துங்க நீ இப்போ நீ மூத்த விட்டு அடிப்பா. நான் சொல்கிறேன் உண்மை புரியுதுங்களா? இந்த காவனூரில் எல்லா விவசாயம் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. டெய்லியும் வந்து 100 ரூபாய்க்கு குடிப்பாங்க. அவங்க போய் கம்முனு படுத்துப்பாங்க. நாற்று வைக்கிறாங்க, நெல் மூட்டை தூக்குறாங்க, பண்ணுறாங்க. சில பேர் வந்து பல ஊர்லேயும் வந்து இங்கே வந்து ராடி பண்ணி குடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் உண்மை. எங்கள் பேர் ஐயப்பங்க. எங்கள் அப்பா பேர் பூ அம்பேகன், தலைமை ஆசிரியர். எங்கள் அப்பா செத்தான். எனக்கு ஒன்றும் சரி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றேன், உழைக்கிறேன், சாப்பிட்றேன், அதுதான் சம்பாதிக்கிறேன். 100 ரூபா செலவு பண்ணுறேன், நான் தான் மிச்சம் வைக்கிறேன். யாரையும் கெடுக்கல, யாரையும் ஏமாற்றலை. ஆனால் சில பேர் சில மக்கள் வந்து மனிதர்கள் வந்து குடிச்சப்போ இந்த காவனூரில் வந்து எங்கள் உந்த காவனூர்காரன் வந்து யாரும் வந்து குடிச்சிட்டு யாரையும் பேசுனதும் கிடையாது, போனதும் கிடையாதுங்க சார். குடிச்சிட்டு உங்கள் வீட்டை கெடுக்குறீங்களா இல்லையா? நாங்கள் எடுக்கல சார். உங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? நான் வீட்டுக்கு நீங்கள் என் வீட்டில் பணம் வச்சுருங்க சார். கல்யாணம் பண்ணி ஒரு கேளுங்க. இது வரைக்கும் நீ சம்பாரிச்சம்மா என்ன வச்சிருக்க? எம்மா வேணும் உனக்கு? என்ன வச்சிருக்க நீ? எம்மா வேணும் உனக்கு? வரைக்கும் நீ சம்பாரிச்சு 5 லட்சம் வச்சிருக்கா? 5 லட்சம் வச்சிருக்கான். எங்க வச்சிருக்க? 5 லட்சம் வச்சிருக்கேன், வீட்டில் வச்சிருக்கான். எடுத்துக்கிறியா? வந்தியா? எடுத்துக்கிறியா? இப்போ பாண்டியா இல்லாமா? எதுக்கு பாண்டியா? அப்புறம் பாண்டியா அதெல்லாம் பாண்டியா முடியாதுமா. எப்படிமா பாண்டியா? குடிச்சிட்டு வீட்டை கொடுத்துட்டாரு. குடி பாதையில் 13,000 ரூபா பீரை உடச்சிட்டாரு. எல்லாம் சொல்லி கொடுத்து காப்பா பேச்சு கட்டுட்டு குடிக்காதவங்களாம் குடிக்கிறான். குடியால் அழிந்து கொண்டிருக்கும் காவனூர் உண்மையில் ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல் வயல்வெளிகள், தாமரை படர்ந்து பூக்கும் அழகு குளங்கள், முச்சந்தி ஆலமரம், என்னதான் இல்லை காவனூரில்? அனைத்தையும் ஒரு டாஸ்மாக் கடை அழித்து நாசமாக்கி குப்பை மேடாய் குவித்து விட்டது. காவனூரில் எங்கு திரும்பினும் காலி குப்பிகளும் பாலித்தீன் உரைகளும் குவளைகளும் நிறைந்து கிடக்கின்றன. சுத்தத்தை இயல்பாக வரித்திருக்கும் கிராம மக்கள் இங்கே இந்த குப்பைகளோடு வாழ்வதையும் இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அம்மாவின் டாஸ்மாக் தமிழக கிராமங்களை மரண தேசமாக மாற்றி இருப்பது இப்படித்தான். உன்னையே நம்பி இருந்த குடும்பத்தை நீ காப்பாத்திட்டாத்தா. ஆடி மாசம் அம்மனுக்காக கூழ் குடிக்கும் தமிழக மக்கள் அம்மாவுக்காக ஆண்டு முழுவதும் சீமச்சாராயம் குடிக்கிறார்கள். அன்புடையர் வணக்கம்.
அரசாங்கம் தமிழகத்து பெண்களின் தாலி அறுக்க மாணவர்கள் இளைஞர்கள் வாழ்வு இருட்டாக்க அரசே டாஸ்மாக் சாராய கடைகளை நடத்தி வருகிறது. எங்கள் ஊருக்குள் சாராய கடைகள் வேணாம் என மனு கொடுத்தோம், மன்றாடினோம், பட்டினி கிடைந்தோம், சாராய கடைக்கு பூட்டு போட்டோம், கல்லால் அடித்தோம். ஆனால் போலீஸ் காவலோடு மீண்டும் சாராய கடை நடத்தி வருகிறது. புரட்சி தலைவி அம்மா அரசு உங்களால் என்ன செய்ய முடியும் என சவால் விட்டு பெரும்பான்மை வாழும் மக்களை நாயை விட கீழாக நடத்துகிறது இந்த வக்கற்ற அரசாங்கம். மரத்தடியில் படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பறை வேண்டும், படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் வேண்டும், பச்சிளம் குழந்தைகளை காக்க மருத்துவமனைகள் வேண்டும், குடிக்க எங்கள் ஊருக்குள் தண்ணீர் வேண்டும், சாலைகள் வேண்டும், தெருவிளக்கு வேண்டும் என கேட்கிறோம். ஆனால் இவை எதையுமே செய்யாத வக்கற்ற அரசாங்கம் டாஸ்மாக் சாராய கடைகள் வேண்டாம் சொல்லும் மக்களை டாஸ்மாக் சாராய கடைகளை வைத்தே தீர்வே நின்று நிற்கிறது. யாரோட அப்பாலாம் குடிப்பாங்க? கை தூக்குங்க. உனக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து மது பழக்கம் எப்படி, நம்ம கெட்ட பழக்கம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அடுத்தவங்களை அடிக்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, டிசிப்ளின்லாம் இருக்கணும், பொய் பேசக்கூடாது. ஆனால் இதெல்லாம் குடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படி இருப்பாங்களா? நிற்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? குடித்தாங்க ஆடுவாங்க, அடிக்குவாங்க. அப்புறம் சண்டையில் இருக்காங்களே அதெல்லாம் சும்மா சும்மா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? கெட்ட வார்த்தையில பேசிட்டே இருப்பாங்க எப்போ பாரு. அதான் எங்களுக்கு பிடிக்காது. நம்ம வீடுகள்லாம் நம்ம அப்பாலாம் குடிக்காம அப்படியே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணியிருக்கா? அந்த மாதிரி நம்ம வீடுகளெல்லாம் குடிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் நீ சொல்லு. சூப்பராக இருக்கும், நல்லா இளமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள்லாம் நாளைக்கு வந்து ஏதாவது பெருசாக வளர்ந்துட்டிங்கன்னா இந்த குடியெல்லாம் தடுத்து நிறுத்துவீங்களா? எப்படி நிறுத்துவீங்க? போராட்டம் பண்ணி நிறுத்துவோம். மக்களுக்கு வேலை இல்லை, போதிய சம்பளம் இல்லை, விலைவாசி உயர்வுக்கு நெல் கரும்பு போதிய உரிமைகளற்ற கூலிகளாக மொத்தத்தில் உழைத்து வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உத்தரவாதமான வாழ்க்கை இல்லை. இதுதான் ஆளும் மத்திய மாநில அரசாங்கத்தின் யோக்கியதை. இவற்றிலிருந்து மக்களின் கோபத்தை திசை திருப்பது டாஸ்மாக் குடி. டாஸ்மாக் அரசுக்கு வருமானத்தை மட்டுமல்ல, மக்களை போராட விடாமல் ஆட்டு மந்தைகளாக்கி வைக்கவும் உதவுகிறது. எங்கள் மாமாவே தண்ணி போட்டுட்டு வந்து எங்கள் பசங்களெல்லாம் அடிக்கும், புத்தகத்தெல்லாம் கொளுத்தும், இதுமாதிரி பை எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற கதுவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டை போட்டுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணுது எங்கள் மாமா. நாங்கள் போகும்போது கோவிலில் இது குடிச்சிட்டு வந்து அசிங்கமாக திட்டுறாங்க. எங்களால் தாங்கவே முடியல, போகவும் முடியல. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல இணங்கு நின்றாய். நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி. நீ வாயார உண்ணுவாய் போயேன் உதவி. படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை ஊரால் தெரிந்தால் படிகாரம் ஓடு முன் ஓடு. என் கண்ணால அண்டை வீட்டு பெண்களோடு கடாய் இருக்கும் போது. பாரதிதாசன். இப்போ நான் முன்னாடி குடிச்சிட்டு வரும்போது என் பொண்ணு என்கிட்ட சரியாக பேசாது. எங்கள் அம்மா என்ன குடிக்கார பாட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு போவாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. எங்கள் சம்சாரமே என்ன அந்த பையன் இந்த பையன் கம்மிட்டு பையனை கூட கேட்டிருக்கு நான் போதையில் இருக்கும்போது. இப்போ நான் குடிக்காத இருக்கும்போது யாரும் எதுவும் கேட்கறதில்ல. காலையில் யாரும் என்னை கூப்பிட வராங்க, என் பொண்ணு எங்கள் அப்பா சூப்பராக வராரு அப்படின்ட்டு வருது. அப்போ நான் ஜெயிலுக்கு போகிறது குடிக்காத இருக்கிறதால தான் என் பொண்ணு அந்த வார்த்தை சொல்லுது. நான் இதே ஒரு திரும்பி இதே குடிக்காரனாக இருந்தேன்னா என் பொண்ணு அதுமாரி சொல்லாது. ஈன்று புறந்தத என்றலை கடனே, சான்றோனாக்குத தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்த கொள்ளருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, பிள்ளையை பெற்று வெளி உலகத்திற்கு அனுப்புவது தாயின் கடமை, நல்ல கல்வி மிக்க சான்றோனாக்குவது தந்தையின் கடமை, வேல்வடித்து கொடுத்து வீரனாக்குவது கொள்ளரின் கடமை, நல்ல நடத்தையை பெற்று தருவது அரசின் கடமை. இப்ப இருக்கின்ற அரசாங்கம் மதியா செய்து கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கை திறந்து வைத்து குடித்து விட்டு சாவுங்கடா என்கிறது. தனிநபர் ஒரு கள்ளச்சாராயம் விட்டால் காவல்துறை அவனை துரத்தி அடிக்கிறது. இதே தனிநபர் விட்டாலும் தவறுதான், அரசாங்கம் விட்டாலும் தவறுதான். மதுக்கடை போடுச்சுன்னா கள்ளச்சாராயம் வந்தால் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கே அந்த கவர்மெண்ட் நிறைய போலீஸை உருவாக்கி வச்சிருக்கு. அவனை சுட்டு கொல்லிட்டுமேன்றான் சார். நான் அந்த கடையை மூடிட்டா கள்ளச்சாரம் விற்க சொல்றான்னு சொல்றாங்க. அந்த சாராயம் காசுறாங்க போலீஸ் பிடிப்பாங்க சார். இதை போலீஸ் பிடிக்க மாட்டாங்க, அதை மட்டும் போலீஸ் பிடிப்பாங்க சார். சாராயம் காசுனா அது பிடிப்பாங்க, அப்ப இதை பிடிக்க மாட்டாங்களா சார்? அப்ப என்ன சட்டம் சார் இது? ஒரு பாட்டிலுக்கு ஒரு போலீஸ் நிக்கிறாங்க சார். மக்களுக்காக இல்லையே, இதே மக்களுக்காக இல்லையே. ஸ்கூல் போகுது, அந்த ஸ்கூல் டைம்ல சார்
ஒயின் ஷாப் இருக்கு, டாஸ்மாக் கடை இருக்கு. அந்த கடலுக்காக தான் போலீஸ் காவல் இருக்காங்க, மக்களுக்காக இல்லையே. காவல்துறைன்னு வேலையே இல்லை அவங்களுக்கு, இருக்கிறது கலைச்சிடணும் சார். அதுக்காக காவல்துறைன்னு அந்த ட்ரெஸ்ஸே போடக்கூடாது சார். அவங்க இந்த சாராய கடை எடுத்து கொண்டு காவல் நிலையத்தில் வச்சு இவ்வளோ தூரம் பாதுகாக்கிறவங்க சாராய கடை வந்து காவல் நிலையத்தில் வச்சுக்க, ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் பக்கத்தில் வச்சுக்க, அங்கேயே பாதுகாப்பாக இருக்கும்ல. அங்கே போய் எவனும் சத்தம் போட மாட்டான், ராவடி பண்ண மாட்டான், வாங்கிட்டு குடிச்சிட்டு அவன் போட்டு எட்ட போயிட்டே இருப்பான், ஏட்டையா ஊருக்கு வணக்கம் சொல்லிட்டு போடுவான். 1983-84 ஆண்டுகளில் டாஸ்மாக் நிறுவனம் துவங்கப்பட்ட போது அதன் முதலீட்டு தொகை 15 கோடி ரூபாய், ஆண்டு வருவாய் 139 கோடி ரூபாய். 2014 அதன் வருவாய் 26,295 கோடி ரூபாய். 2013 நிலவரப்படி டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை 6,835. ஆய்வு ஒன்றின்படி 1,32 லட்சம் தமிழக ஆண்கள் குடிக்கிறார்கள். இதில் 70 லட்சம் பேர் தினசரி குடிக்கிறார்கள். மனைவி குழந்தைகளை தினமும் அடிப்பவர்கள் 45 லட்சம் பேர். இந்த சண்டையால் காவல் நிலையத்திற்கு வரும் வருமானம் தனி. இந்த விவரங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம். தினமும் குடிப்பவர்கள் மற்றும் அவ்வப்போது குடிப்பவர்களின் மது செலவு, மதுக்கூடத்தில் உண்ணும் செலவு, குடிநோயாளிகளின் மருத்துவ செலவு அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் ஒரு வருடம் தமிழக மக்கள் அம்மாவின் டாஸ்மாக்கிற்கு செய்யும் செலவு அரசு பெறுகின்ற டாஸ்மாக் வருமானத்தை விட பன்மடங்கு அதிகம். இதனால் குடும்பங்கள் பட்டினி கிடக்கின்றன. குழந்தைகள் படிப்பை கைவிடுகிறார்கள். பெண்களோ விதவைகளாக துரத்தப்படுகிறார்கள். மருத்துவமனைகளின் வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது. ஒரு கூலி தொழிலாளியின் மாத வருமானத்தில் 75% ஜெயாவின் டாஸ்மாக் பிடுங்கிக் கொள்கிறது. இருப்பினும் அம்மாவின் அடிமைகள் அனைவரும் இந்த கொள்ளையை நியாயப்படுத்துகிறார்கள். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் மூடினால் பாண்டிச்சேரிக்கு போய் குடிக்கிறவங்க நிறைய பேர் போக மாட்டாங்களா? இந்த பக்கம் ஆந்திரா இருக்கு, இந்த பக்கம் கேரளா இருக்கு. டெய்லி போவாங்களா? பாண்டிச்சேரிக்கு எவ்வளோங்க டிக்கெட்டு? லோக்கல் பஸ்ஸில் 80 ரூபா, 84 ரூபா. மப்சல் பஸ்ஸில் போனீங்கன்னாக்கா 160 ரூபா. 160 ரூபா எத்தனை ஒரு குவார்ட்டருக்கு போவாங்களேங்க பாண்டிச்சேரிக்கு? எத்தனை நாளைக்கு போவாங்க? 8,000 சம்பளம், 10,000 சம்பளம், மாதம் 30 நாளைக்கு குடிப்பாங்களா போய் பாண்டிச்சேரியில்? அப்புறம் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பாண்டிச்சேரியில் டாஸ்மாக் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்காங்க. ஏன் இந்தியா பூரா நீ நிறுத்து? எத்தனை அம்மா உணவு திறந்திருக்கோம், அம்மா மருந்தகம் திறந்திருக்கோம், 20 கிலோ அரிசி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த வாய்ப்பு வசதியும் இல்லாத மக்கள் அம்மாவினுடைய நல்வாழ்வு திட்டங்களை நம்பித்தாங்க அந்த பகுதி மக்களே இருக்காங்க. மக்களுக்கு லேப்டாப் தராங்க, சைக்கிள் தராங்க, ட்ரெஸ் தராங்க, புக்கு தராங்கிறாங்க. அம்மா சும்மா தராங்க. கிணத்துக்குள்ள 20 ரூபா கட்டு 200 ரூபா கட்டணும் சார். இதுலதான் வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. அதுக்காக இந்த ஏழை மக்களை அடிச்சு அந்த வருமானம் தாங்க வாங்க சொன்னாங்களா? அது எதுக்குங்க? அது இந்த எங்க பாவத்தை எடுத்து அங்க வருமானம் அனுப்ப சொன்னாங்களா? கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 6 லட்சம் பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். மக்கள் வருமானம் வச்சு அம்மா அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அம்மா செய்யறாங்க, அம்மா செய்யறாங்க. அம்மா எங்களுக்காக இலவசமா எதுவுமே செய்யல சார். அல்ல லஞ்சம் தான் சார். இந்த கிரைண்டர் கொடுக்கறது, மிக்சி கொடுக்கறது, அதில் படம் போட்டுக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அந்த படம் போட்டுக்கிறது யாருகிட்ட பணத்தில் யார் படம் போட்டுக்கிறது? இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இல்லை நீ யார்கிட்டயோ ஓட்டு வாங்கிட்டு வர, கலைஞராக இருக்கட்டும், அது ஆட்டுக்குட்டியாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டுங்க, நீ ஒரு இடம் விடாத படம் கவர்மெண்ட் எம்பளம் சின்னதாக இருக்குது, ஓம் படம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் ஜீரணிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த குடிக்கு ஆம்பளை அடிமையை வச்சு தான் நாங்கள் வாங்கி அந்த மிக்சி கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் வந்து நடுத்தரில் போடுவோம், இல்லை கடலில் போடுவோம். நாங்கள் எந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் வாழலை, எங்கள் உழைப்பை நம்பி தான் வாழ்கிறோம். நாங்கள் வீட்டு வேலை சேர்ந்தால் தான் எங்களுக்கு சோறு. அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணல, அதனால அவங்களுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியல. இந்த சாராய கடையில் வருமானம் வரதை வச்சு தான் அவங்க இல்லாமல் அந்த பல நலத்திட்டங்கள் செய்கிறாங்க. அந்த நலத்திட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பிராந்தி கடையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது சார். இதை நீங்கள் ஜெயலலிதா வீட்டாண்ட கொண்டு வைக்கலாம், இந்த கலைஞர் வீட்டாண்ட வைக்கலாம், கலைஞர் பிள்ளை வீட்டாண்ட கொண்டு வைக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஆம்பளைங்க குடிச்சிட்டாங்க அப்பனமா பட்டுன்னு இருக்காங்க பாரு, அப்போ அவங்களுக்கு தெரியும். இனிமேல் அந்த அம்மாலாம் அரசியலுக்கு வரவே முடியாது சார். நாங்களாம் அந்த கட்சிக்காரங்க தான். இந்தமாரி 108 தாலி எடுத்துட்டு அந்த அம்மாளுக்கு இப்போ நாங்களாம் ஓட்டே போட மாட்டோம். எங்களுக்கு அப்படியே மிக்சி கிரைண்டர் வேணா, நாங்கள் ஓட்டு யாருக்கும் போட மாட்டோங்க இனிமேல்.
அங்கு இங்கு வாங்கி எளித ஒரு தம்பி இருந்தா என்னோட பிறந்த தம்பி என் கண்ணை எங்க கண்ணே நான் எதிராளிய தேடுவேணும் படிக்காத நோட்டு வாங்கி